மன்னார்குடி கேம்பை முடிச்சுட்டு பெரியவா பல ஊர் வழியால் சித்தமல்லி, ஆலங்காடு, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி வழியா ஆவுடையார் கோவிலுக்கு வந்தா. ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் சொல்லப்படுறது. இந்த திருப்பெருந்துறையில தான் சமயக்குறவர்கள ஒருவரான மாணிக்க வாசகருக்கு பரமேஸ்வரன் குருவா வந்து குருந்த மரத்தடியில ஞானோபதேசம் பண்ணினார். மந்திரியாயிருந்த மாணிக்க வாசகர் நாயன்மாரா மாறினது பரமேஸ்வரனோட கிருபையினால ஆட்கொண்டது, தடுத்து ஆட்கொண்ட இடம். அந்த இடத்துல மாணிக்க வாசகர் பெரிய கோவிலை கட்டிருக்க, ஆத்மநாத சுவாமி அப்படின்னு. அந்த ஆவுடையார் கோவில்ல பெரியவா வந்து தரிசனம் பண்ணிண்டா. இந்த ஆவுடையார் கோவில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சிற்பக்கலைக்கு ரொம்ப சிறப்பு. ஆவுடையார் கோவில்ல இருக்கிற சிற்பங்கள் மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது, அவ்வளவு அபூர்வமானதெல்லாம் இருக்கும் அங்க. அந்த ஆவுடையார் கோவில் கொடுங்கை அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா சொல்லுவா. அதாவது சிலதெல்லாம் டூப்ளிகேட் பண்ண முடியாது, இன்னொரு தினம் இன்னொருத்தரால பண்ண முடியாது. அதுல ஒண்ணு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் மாதிரி இனிமே இன்னொருத்தர் இன்னொன்னு கட்ட முடியாது. திருவலஞ்சுழியில பலகணி அப்படின்னு சொல்லுவா அந்த ஜன்னல், அந்த பலகணி மாதிரி இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த ஆவுடையார் கோவில் கொடுங்க மாதிரி இன்னொருத்தர் இன்னொன்னு பண்ண முடியாது. அப்படி ஒரு திருப்பி இன்னொருத்தர் பண்ண முடியாத அளவுக்கு அபூர்வமானதெல்லாம் உள்ளது இந்த ஆவுடையார் கோவில்ல. காரணம் என்னென்ன, வேற ஒண்ணும் இல்லை, மாணிக்க வாசகர்னா கட்டியிருக்கார், என்ன ஒரு பக்தி ஸ்ரத்தையோட கட்டியிருப்பார், என்ன ஒரு ஆத்மார்த்தமா கட்டியிருப்பார். அதனாலதான் எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நாம எவ்வளவுக்கு அவ்வளவு முழு ஈடுபாட்டோட ஸ்ரத்தையோட பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல அது பின்னால பிரகாசிக்கும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மாணிக்க வாசகரோட இந்த ஆவுடையார் கோவில் ஆலயத்தோட பெருமை. அந்த ஆவுடையார் கோவில்ல பெரியவா அந்த வருஷ வியாச பூஜையை அங்கேயே பண்ணினா. அந்த வியாச பூஜை முடிஞ்சு விஸ்வரூப யாத்திரை அப்படின்னு பண்ணுவா. அந்த விஸ்வரூப யாத்திரையில தான் திருவாடுதுறை ஆதீனம் தன்னோட கட்டளை தம்பிரானை விட்டு பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம், பாத பூஜையெல்லாம் பண்ணி மரியாதையெல்லாம் பண்ணினா, மடத்து மரியாதை பண்ணினா. இந்த திருவாடுதுறை ஆதீன மரியாதைகள்லாம் பண்ண பெரியவா அங்கேருந்து கிளம்பி ஆவுடையார் கோவிலேருந்து கிளம்பி பல ஸ்தலங்களை விஜயம் பண்ணிட்டு உப்பூருக்கு வந்தா. முதல்ல சொன்னேன் ராமரால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட மகாகணபதி அப்படின்னு. அந்த உப்பூர்ல வந்து மகாகணபதியை தரிசனம் பண்ணிட்டு நவபாஷம்னு சொல்லக்கூடிய தேவி பட்டணத்துல வந்து தரிசனம் பண்ணிட்டு நேர ராமேஸ்வரம் வந்தா. ராமேஸ்வரம் அப்படிங்கிறது உயர்ந்த க்ஷேத்திரம். ராமநாத சுவாமி பர்வதவர்தினி ராமரே பிரதிஷ்டை பண்ணினது, ராமர் கையால பிடிச்சு பூஜை பண்ணின சுவாமி. துவாதச ஜோதிர்லிங்க க்ஷேத்திரத்துல ஒண்ணு. இந்த ராமேஸ்வரத்துக்கு வரத்தே பாம்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அத அந்த சமுத்திரத்துல பிரிட்ஜு போட்டிருக்கு, பாலம் கட்டியிருக்கு. இப்பதான் ரோடு பாலம்லாம் இருக்கு. அந்த காலத்துல வெறும் ரயில் போறதுக்கு மட்டும்தான் வெள்ளக்காரால கட்டப்பட்ட பாலம், சமுத்திரத்துல அந்த பாலம். இந்த பாம்பன் பாலத்துல பெரியவா நடந்து யாத்திரை பண்ணின்றதுனால, வாகனங்கள்ல ஏறாததுனால இந்த பாம்பன் பாலத்துல என்ன பண்ணா, சந்திரமௌலீஸ்வரி வச்சுண்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட உத்தரவு அவ சகாயம் பண்ண, அவளோட சகாயத்தின் பேர்ல பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பட்டியும் வச்சுட்டு இன்னும் சில குறிப்பிட்ட சிப்பந்திகள்லாம் வர பெரியவா நடந்தே இந்த பாம்பன் பிரிட்ஜை கடந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தா. மற்ற சாமான்கள் பெரிய பரிவாரங்கள்லாம் போட்டு மூலியமா ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த எல்லா சாமானும் சமுத்திரத்துல போட்டு மூலியமா வரத்துக்கு மண்டபம் மரக்காயர் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர், அவர் ரொம்ப பெரியவாள்கிட்ட பரமபக்தர், அவர் தான் சகாயம் பண்ண பெரியவா ராமேஸ்வரத்தை வந்து அடைஞ்சா. ராமேஸ்வரம் நமது நாட்டுக்கு தெற்கு எல்லை, அதாவது சார்தாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கார்னர் பாரத தேசத்துக்கு. அதுல சார்தாம்ல இது முக்கியமானது ராமேஸ்வரமும். வடகோடியா இருக்கிறது பத்ரிநாத் அப்படிங்கிறது, கிழக்கு கோடியா இருக்கிறது துவாரகாநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகநாதபுரி, மேற்கு கோடியா இருக்கக்கூடியது துவாரகாநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய துவாரக, தெற்கு கோடியா இருக்கிறது ராம்நாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ராம்நாத். இந்த ராம்நாத், துவாரகாநாத், பத்ரிநாத், ஜெகநாத் அப்படிங்கிறது இந்த ரொம்ப பிரசித்தமான 4 கார்னர் சார்தாம் அப்படின்னு சொல்றோம். ஆதிசங்கர பகவத் பாதாள்
இந்த பாரத தேசத்தோட இந்த 4 கார்னர்லையும் தான், 4 தாம்லையும் தான் 4 ஆம்நாய பீடங்களையும் பிரதிஷ்டை பண்ணினதா சங்கர விஜயங்கள் எல்லாம் சொல்றது. பத்ரியில தான் ஜோஷி பீடம் அப்படின்னு, ஜோஷி மட் அப்படின்னு சொல்ற ஜோதிர் பீடம் ஸ்தாபிதம் பண்ணினர். காளிகா பீடம் அப்படின்னு துவாரகையில ஸ்தாபிதம் பண்ணினா. விமலா பீடம் அப்படின்னு ஜெகநாதபுரியில ஸ்தாபிதம் பண்ணா. சாரதா பீடம் அப்படின்னு ராமேஸ்வரத்துல பண்ணினா. இப்படி 4 இடத்துலையும் 4 ஆம்நாய பீடங்களை ஸ்தாபிதம் பண்ணினதா சொல்லப்படுறது. அதுல தட்சிணாம்நாயம் இந்த ராமேஸ்வரத்துல தான் ஆச்சாரியர்கள் ஸ்தாபிதம் பண்ணினா. அதனால இந்த தட்சிணாம்நாய பீடத்துக்கு அதிதேவதையா காமாட்சியே சொல்லி இருக்கு. அப்படி பிரசித்தமானது. இந்த காமகோடி பீடத்துக்கும் ராமேஸ்வரத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்புடையது. அந்த ராமேஸ்வரத்துல அந்த கோவில் அதிகாரிகள், அந்த பரம்பரையா வர அந்தந்த பண்டாக்கள், ஊர்ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து கோலாகலமா வரவேற்பு கொடுத்து மரியாதையோட பெரியவாளுக்கு அழிச்சுன்னு போய் பெரியவா தரிசனம் பண்ணி, ராமநாதர் தரிசனம் பண்ணி, அங்க உள்ள தீர்த்தங்கள்லாம் இருக்கு, கிணறெல்லாம் இருக்கு, முக்கியமான கிணறுலாம். அந்த தீர்த்த ஸ்நானம் எல்லாம் பண்ணின்னு லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு போய் ஸ்நானம் பண்ணி தனுஷ்கோடிக்கு போனா. தனுஷ்கோடியில அந்த வருஷம் நவராத்திரி பூஜையை பண்ணினா. அப்படி பண்ணிவிட்டு 1922 வருஷம் புரட்டாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு தனுஷ்கோடியிலேருந்து மணல் எடுத்துண்டா கங்கா ஸ்நானத்துல பிரயாகையில சேர்க்கறதுக்காக. அந்த 1922 வருஷம் தனுஷ்கோடியில இருக்கிறதே பிராமணாளுக்கெல்லாம் வேதவத்துக்கெல்லாம் தானம் பண்ணினா. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள சாமான்கள்லாம் பெரியவா தானம் பண்ணினா. இது பெருசா அப்படின்னு தோணலாம். 1922 வருஷத்துல 10,000 ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள தான சாமான் அப்படின்னா எவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும், எவ்வளவு விமரிசையா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். தனுஷ்கோடியில இருக்கிறதே தான் தேச விடுதலை இயக்கம் நடந்திருந்தது இல்லையா? அதுல காந்தி மகான் என்ன பண்ணினார், கதர் ஆடை இயக்கம்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். அதாவது அப்பெல்லாம் மேல்நாட்டிலேயும் தான் வஸ்திரம் எல்லாம் வரும், மில் துணி எல்லாம் வரும். அவ வியாபாரத்துக்காக இது இங்க கொண்டு வந்து வித்துண்டா. அதனால அதை நாம பகிஷ்கரிக்கணும் அப்படின்னுட்டு அந்த அந்நிய துணியை, இந்த மில் துணியை பகிஷ்கரிச்சு கையால பண்ணின கைத்தறி துணியான இந்த கதர ஆடையே எல்லாரும் உடுத்திக்கணும் அப்படின்னு ஒரு இயக்கமா காந்தி சொல்லி நாடு முழுக்க ரொம்ப பிரபலமா இருந்தது இந்த கதர் மூமெண்ட். இது பெரியவாளுக்கு ரொம்ப பிரியமா இருந்தது. அதனால பெரியவாளும் என்ன பண்ணா, இந்த கதர் மூமெண்ட்ல நம்மளும் இதுக்கு ஒத்துழைக்கணும், காந்திக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த தனுஷ்கோடியில இருக்கிறதை தான் மதுரையில சொல்லி 200க்கும் மேற்பட்ட கதர் வேஷ்டியெல்லாம் வாங்கிட்டு சொல்லி உத்தரவு போட்டா. பெரியவா எல்லாரும் நாளைக்கு தனுஷ்கோடியில சமுத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணி நாம கட்டின்னு இருக்கிற எல்லாரும் இந்த மில் ஆடையெல்லாம் தூக்கி சமுத்திரத்துல தலையை சுக்கி எரிஞ்சுட்டு இப்படி வாங்கிட்டு வந்திருக்கிற கதர் ஆடையை எல்லாரும் உடுத்திக்கணும், இதை சங்கல்பமா எடுத்துன்னு எல்லாரும் இத கதர் ஆடையை சுவீகரிச்சுக்கணும் அப்படின்னு பண்ணினா. அன்னைக்கு 22ஆம் வருஷம் ஆரம்பிச்சவாதான் பெரியவா கடைசி வரைக்கும் கதராடையே தான் கட்டியிருந்தா. அதுக்கப்புறம் அவ மில் வேஷ்டியோ எதுவுமே துணியே கட்டிக்கல. அவளோட கை தொடச்சிக்கிற துணியிலேந்து எதுவா இருந்தாலும் கதர் வஸ்திரமாவே தான் இருந்தது. அப்படி ஒரு திருட விரதம் அப்படின்னு முதல்லயே சொன்னேனே. ஏதோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு எல்லாருமே சேர்ந்துன்னு ஒரு மூமெண்ட்டுக்காக அப்படி இப்படின்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு கட்டிக்கிறது, அப்புறம் மறுநாள்லேருந்து போக போக அது நீத்து போறது அப்படிங்கிறதே பெரியவாள்கிட்ட கிடையாது. ஒன்னு சங்கல்பம் பண்ணி ஆரம்பிச்சுட்டா அது கடைசி வரைக்கும் அதுதான் பெரியவாள்கிட்ட ஒரு விசேஷம். அந்த கதராட மூமெண்ட்ல அன்னைக்கு ஆரம்பிச்சுவா கடைசி வரைக்கும் அந்த கதராடையே உடுத்தின்டா. அதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அஹிம்சா மூர்த்தின்னு அஹிம்சைக்கு பேர் போனவர் காந்தியை சொல்றோம். அந்த காந்தி கூட இந்த அந்நிய துணி பகிஷ்கரிப்புல என்ன பண்ணினார் அப்படின்னார், இந்த கதராட மூமெண்ட்ல இந்த அந்நிய துணிகள்லாம் எடுத்து நெருப்புல போட்டுட்டு நாம கதராடையை உடுத்திக்கணும் அப்படின்னு தான் அவ பண்ணியிருந்தா. ஆனா பெரியவா என்ன பண்ணினா, அத்தனையும் தாங்க கட்டின இந்த அந்நிய துணிகள்லாம் சுத்தி சமுத்திரத்துல போட்டா. அதுக்கு பெரியவா பின்னால சொல்றா, காந்தி என்னமோ நெருப்புல போட்டுட்டு துணிய கதராடையை எடுத்துக்கணும்னார். எனக்கு என்னமோ இந்த துணிக்கு அதுக்கு உயிர் இல்லைன்னா கூட, ஒரு ஜடவஸ்துவா இருந்தா கூட அதை தூக்கி கண்ணெதிர்க்க நெருப்புல போட்டு பொசுங்கிறத பாக்குறதுக்கு மனசு தாங்கல. அதனால துணியா இருந்தாலும் அது ஜில்லுன்னு தண்ணியில ஜலசமாதி மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு தான் சமுத்திரத்துல தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்றா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, அஹிம்சா மூர்த்தின்னு சொல்லக்கூடிய காந்திக்கு மேல அஹிம்சையை காமிக்கிறா பெரியவா. ஒரு துணிகிட்ட கூட இவ்வளவு பிரியம் அப்படின்னா நம்மள்ட்ட எல்லாம் எவ்வளவு பிரியத்தை காமிச்சிருப்பா. நம்ம கஷ்டப்பட்டு வாழால பார்க்க முடியுமா? அதுதான் பெரியவாள்கிட்ட. அப்படி கதராட மூமெண்ட்ல பெரியவா சேர்ந்துட்டா. அப்படி ராமேஸ்வரத்துல இருந்திருக்கத்தே தினம் போய் சமுத்திர ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு வரா இல்லையா? அப்படி ஒரு நாளைக்கு போய் சமுத்திர ஸ்நானம் பண்றா.
பண்ணிட்டு வரத்தே பார்த்தா இந்த யாத்திரை ஸ்தலங்கள்லாம் ஒரே நிறைய பிச்சைக்காராச்சிக்காரெல்லாம் ஜாஸ்தி இருப்பா. அதுல பல பேர்லாம் சூழ்ந்துட்டு வரா, தொடர்ந்து பின்னாலேயே வரா. இந்த பெரியவா போறதே பெரியவாளோட பல பேர் தரிசனத்துக்கு போறவா, எல்லாரும் பெரிய மனுஷா எல்லாரும் போயிட்டு இருக்கா இல்லையா, எல்லாரும் கூட போறவா. இந்த பிச்சைக்காரெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு முடிஞ்சது ஏதோ கையில இருந்த காசையோ துணியோ கணியோ என்னமோ போட்டுட்டே வந்தா. இப்படி போட்டுன்னு வரதே ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்துன்னா, நான் முந்தி நீ முந்தின்னு அதை வாங்கிக்கிறதுக்கு இந்த பிச்சைக்காரெல்லாம் முந்தின்னு வந்தா. அந்த தள்ளு முள்ளுல நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பிச்சைக்காரர் என்ன பண்ண, நேர பெரியவாளை வழியை மறைச்சு நின்னுட்டார். பெரியவாளோ ஸ்நானம் பண்ணிட்டும் பூஜைக்கு வந்துன்னு இருக்கா. இப்படி இவர் குறுக்க வழியை கை காமிச்சுன்னு மறிச்சுன்னு நிற்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ பக்கத்துல ஒரு மிராஸ்தார், ஒரு பெரிய கோட்டீஸ்வரர், அவர் கோபம் வந்துடுத்து. ஒரு பிச்சைக்காரன் பெரியவாளை குறுக்க வழி மறிக்கிறதாவது அப்படின்னு என்ன பண்ண, கையில ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துன்னு அவர் நடந்து வந்திருக்கார். அந்த வாக்கிங் ஸ்டிக்கால ஓங்கி அடிச்சுட்டு இருந்த ஆளை அடிச்சா ரத்தம் கொட்ட ஆரம்பிச்சுடுத்து. இதை பார்த்தா பெரியவாளுக்கு உடனே மனசு தாங்கல. உடனே அவரை கூப்பிட்டு, அந்த பணக்காரரை கூப்பிட்டு, நீங்களும் நல்லா படிச்சிருக்கீள், உங்களுக்கோ ஈஸ்வர கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. இப்படி வித்தையும் இருந்து படிப்பும் இருந்து ஐஸ்வர்யம் இருந்து இத்தனையும் இருந்ததுக்கு உங்கள்கிட்ட என்ன வந்திருக்கணும் இதனாலாம் அப்படின்னார். சாந்தம் வந்திருக்கணும், அமைதி வந்திருக்கணும், கருணை வந்திருக்கணும். எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் அவள்கிட்ட ஒரு பிரேம வரணும், ஜீவகாருண்யம் வர வேண்டாமா, இதுன்னா முதல்ல வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, முதல்ல நாம பண்ண வேண்டியது கோபத்தை அடக்கணும். மனுஷாலா இருக்கிறா முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னு, கோபத்தை அடக்கணும். அவர் ஏதோ பிச்சை கொடுக்குறா எல்லாரும், அப்படி அவர் கிடைக்காத பேட போறதோ அப்படிங்கிறதுனால அவர் நிற்கிறார். அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எய்தாப்புல நின்று. ஏன் அவர் எய்தாப்புல நின்று நிற்கப்படாதா? அதுக்காக அந்தனை நடந்துக்கோப்பா அப்படி இப்படின்னு ஹிதமா ஏதானு சொல்லி அவர் அந்தனை நடத்தணுமே வழிய, அதுக்காக கோபத்துல இப்படியா அடுத்து அடிப்பா, ரத்தம் வராப்புல அடிப்பாளா? அப்படிலாம் அவருக்கு உபதேசம் பண்ணிட்டு உடனே என்ன பண்ணா, மடத்து நிர்வாகிகளை கூப்பிட்டு, இவரை பக்கத்துல எங்க ஆஸ்பத்திரி இருக்கு உடனே அழிச்சுன்னு போய் அவருக்கு வைத்திய சிகிச்சை பண்ணி அவருக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொன்னோம். இத பார்த்தார் அந்த மிராஸ்தார். அவருக்கு ரொம்ப மனசு தாங்கல. உடனே முன்னாடி அழுதுண்டே பெரியவாள்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணி சொன்னார், எனக்கு வயசாயிடுத்து, எல்லாம் இருக்கு, ஆனா இது புரியல, நான் அவசரப்பட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன், பெரியவாளால நான் திருந்துட்டேன், இன்னுமே கோபத்தை நான் கண்ட்ரோல் பண்றேன், கோபத்தை அடக்கிறேன், எல்லாத்தையும் அன்பா இருக்க கத்துக்கிறேன் அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அந்த பெரியவா அனுகிரகம் பண்ணாத இருப்பாளா? பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டா. அனுகிரகம் பண்ணினாங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு, அன்னைக்கு அந்த பிச்சைக்காரனை அடிச்சுதான் அவர் கடைசியா கோபப்பட்டு பண்ணினது. அதுக்கப்புறம் அவர் படிப்படியா தன்னோட வாழ்க்கையில தன்னோட கோபத்தெல்லாம் அடக்கி பரமசாந்தமாயி தெளிஞ்சு ஞானியாயிருந்து பிற்காலத்துல தன்னோட கடைசி காலத்துல சந்நியாசாசிரமம் வாய்ந்து முக்தி அடைஞ்சதா அவரோட கதை சொல்றது. அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஒரு பெரியவாளோட சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு எந்த அளவுக்கு உபதேசமா இருந்திருக்கு, எவ்வளவு தூரம் பார்த்தோம். முதல்லயே பார்த்தோம், பரமசிவேந்திராள்ங்கிற மகான் சதாசிவ பிரம்மேந்திராள்கிட்ட உன் வாயடைச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொன்னதே அவருக்கு பெரிய உபதேசமா இருந்தது. அதுக்கப்புறம் பரம மௌனியா இருந்து அவர் பிரம்மனிஷ்டரா இருந்தார் அப்படின்னு பாக்குறோம். இது எப்போ எந்த காலத்திலயும் நடந்தது அப்படின்னு சொல்றோம். இதோ இப்பவும் இந்த காலத்திலயும் நடந்திருக்கு. 1922 வருஷமும் நடக்க முடியும் அப்படிங்கிறது காமிக்கிறாப்புல இருக்கு. இதுதான் ஞானிகளோட சங்கம் அப்படிங்கிறது. 1922 வருஷம் அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி ராமநாதபுரத்துக்கு விஜயம் பண்ணினான். இந்த ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் ராஜா முத்துராமலிங்க சேதுபதி அவர்கள் ராஜாங்க மரியாதையோட பெரியவாளை வரவேற்று அரண்மனையில 6 நாளைக்கு வச்சிருந்தார், உபச்சாரம் பண்ணினர். அங்கேயே சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எல்லாம் பண்ண பெரியவா விக்ஷாவந்தனம் பாத பூஜை எல்லாத்தையும் ஏத்துண்டு அந்த ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ண. அடுத்தது மானாமதுரைக்கு வந்தா. மானாமதுரை வழியால சிவகங்கைக்கு வந்தா. சிவகங்கையில அந்த சிவகங்கை சமஸ்தானாதிபதி அவரோட வரவேற்புல பெரியவா அங்க 5 நாள் தங்கியிருந்தா. அவர் உபச்சாரம் பண்ண
தேவர் ரொம்ப பெரியவாள்கிட்ட பிரியமா வச்சிருந்தார். வழக்கமா என்னென்ன ராஜாங்க மரியாதை எல்லாம் உண்டோ இந்த பீடத்துக்கு அவ என்னென்னலாம் பண்ணுவாளோ எல்லாம் பண்ண, அந்த ஊர் பொதுமக்கள்லாம் பிக்ஷ பாத பூஜை எல்லாம் பண்ண, பெரியவா சிவகங்கை விஜயத்தை முடிச்சுட்டு பாண்டி நாட்டு திருஸ்தலங்கள்லாம் தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்தா. காளையார் கோவில் அப்படின்னு பெரிய க்ஷேத்திரம், அந்த காளையார் கோவில்ல தரிசனம் பண்ணிட்டா. சோமேஸ்வரர், இன்னும் சுந்தரேஸ்வரர் முதலான சுவாமிகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு மாணிக்க வாசகரோட அவதார ஸ்தலம் திருவாதவூர் அப்படின்னு பேரு. அந்த திருவாதவூருக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. இந்த திருவாதவூர்ல இருக்கிறதே சிவகங்கை சமஸ்தானத்தை சேர்ந்தவாழ்லாம் தக்க ஏற்பாடெல்லாம் பண்ண திருவாதவூர்ல தரிசனம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் நாட்டரசங்கோட்டை, சோழபுரம், மதகுப்பட்டி வழியால திருக்கோஷ்டியூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இது ஒரு பெரிய வைஷ்ணவ திவ்ய தேசம். சுவாமி சௌமிய நாராயண பெருமாள் அப்படின்னு இந்த சௌமிய நாராயணரை தரிசனம் பண்ணிட்டு அங்க பிராகாரத்துல ஒரு சிவலிங்கம் இருக்கு, சரபேஸ்வரர் அப்படின்னு. பெருமாள் கோவில்ல இருக்கிற பிரசித்தமான சிவலிங்கம் இவர். அந்த பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் திருப்பத்தூருக்கு விஜயம் பண்ணினா. தளிநாதர் அப்படின்னு ரொம்ப விசேஷம் திருப்பத்தூர்ல. அந்த திருப்பத்தூருக்கு தரிசனம் பண்ணிட்டு இளையாத்தங்குடிக்கு திரும்பி வந்தா. அப்படி வார்பட்டு வழியால பிரான்மலைக்கு வந்தா. இந்த பிரான்மலையில சொனையெல்லாம் உண்டு. அந்த சொனையிலெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணி மேலூர் வழியா திருமாலிருஞ்சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகர் கோவிலுக்கு வந்தா. அழகர் கோவில்ல நூபுர கங்கை அப்படின்னு ரொம்ப விசேஷம். நூபுர கங்கையில ஸ்நானம் பண்ணா. அருவி இருக்கு, அருவியில ஸ்நானம் பண்ணி சுந்தரராஜரை தரிசனம் பண்ணிட்டா. இதுவேதான் முருகனுக்கு பழமுதிர் சோலை அப்படின்னு அறுபடை வீடுல ஒன்னா சொல்லப்படுறது. அதையும் தரிசனம் பண்ணிட்டு மதுரைக்கு வந்தா. 1922 வருஷம் நவம்பர் மாசம் 12ஆம் தேதி மதுரை விஜயம். இந்த மதுரையில ரொம்ப பெரிய வரவேற்பு, ரொம்ப ஆயிரக்கணக்கான ஜனங்கள். இல்ல ஒரு மாசம் போல மதுரையில இருந்தா பெரியவா. அந்த மதுரையில இருந்த ஒரு மாசமும் எப்படி இருந்தது அப்படின்னார், மதுரையே கோலாகலமா இருந்தது. அப்படி இருக்க மீனாட்சி, சுந்தரேஸ்வரர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டு தாமிரபரணி தீரத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. திருநெல்வேலி ஜில்லாக்கு பெரியவா விஜயம் பண்றா. இவா திருமங்கலத்துல புறப்பட்ட பெரியவா வாத்திராயிருப்பு வழியால ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தா. ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது வைஷ்ணவ திவ்ய தேசங்கள்ல ரொம்ப முக்கியமானது. ஆண்டாளோட அவதார ஸ்தலம். பெரியாழ்வார் அங்கதான் இருந்தார். அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் அதையே ஆயர் பாடியா பாவிச்சு ஆண்டாள் திருப்பாவி பாடினதெல்லாம் எல்லாம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான். ரங்கமன்னார் அவரை தரிசனம் பண்ணிட்டு பெரியவா ராஜபாளையம் வழியா சேத்தூர், சிவகிரி, சிந்தாமணி, கடையநல்லூர், தென்காசி, கடையம் வழியால பாபநாசம், பாபநாசத்துல அரியநாயகபுரம் வழியா திருநெல்வேலிக்கு வந்தா. திருநெல்வேலி டவுன், திருநெல்வேலியில வண்ணாரப்பேட்டையில இருந்தா. அப்புறம் கைலாசபுரம், சன்னியாசி கிராமம், வீரராகபுரம் முதலான இடங்களுக்கெல்லாம் பெரியவா விஜயம் பண்ணினா. எல்லா இடத்திலும் பெரியவாளுக்கு பிக்ஷ பாத பூஜை, கோலாகலமான பட்டண பிரவேசம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையா நடந்தது. இந்த வீரராகபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதே தான் விவேக சம்பர்தினி சபை அப்படின்னு ஒண்ணும், அதோட வருஷாந்திர கொண்டாட்டம் நடந்திருந்தது. அந்த வருஷாந்திர கொண்டாட்டத்துக்கு பெரியவா தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு அவ சொல்ல, அதுல தலைமை தாங்கி அதுக்கு கட்டட நிதிக்காக 1000 ரூபாய் டொனேஷன் கொடுத்தா பெரியவா. அதை முடிச்சுட்டு 1923 வருஷம் ஜனவரி ஆழ்வார் திருநகிரி வந்தா. ஆழ்வார் திருநகிரியும் ரொம்ப வைஷ்ணவாளுக்கு முக்கியமான க்ஷேத்திரம். ஸ்ரீவைகுண்டம் வந்தா, நாங்குநேரி இங்கெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு 1923 வருஷம் பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி திருச்செந்தூர் வந்தா. திருச்செந்தூருங்கிறது அறுபடை வீடுல ரொம்ப முக்கியமானது. ஆதிசங்கர பகவத்பாதாள் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினது முருகனை இந்த திருச்செந்தூர்ல. அதுல சொல்றா, அங்க திருச்செந்தூர்ல எல்லா கோயிலையும் விபூதி கொடுப்பா. இந்த திருச்செந்தூர்ல முருகனோட பிரசாதம் விபூதி எப்படி கொடுப்பான்னா ஒரு பன்னீர் இலையில வச்சு கொடுப்பா. அந்த பன்னீர் இலையில வச்சு கொடுத்தாக்க ஆதிசங்கரேஸ்வரர் சுப்பிரமணிய புஜங்கத்துல இந்த திருச்செந்தூர் முருகனோட விபூதியை நெத்தியில வாங்கிட்டுன்னு தான் நமக்கு வியாதி எல்லாம் போகணும், நமக்கு நல்லது ஏற்படணுங்கிறது இல்ல. அந்த விபூதியை இலையில பார்த்தாலே போரும், நமக்கு என்னெல்லாம் போயிடுங்கிற பேய் பிசாசு முதலான எல்லா அபஸ்மாரம் முதலான எல்லா வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்றா. அதாவது தரிசனம் மாத்திரம்
அந்த பிரசாதத்தை முருகனோட பிரசாதத்தை பார்த்த மாத்திரத்திலேயே நம்மளோட பாபம்லாம் விலகிறது, நம்மளோட ரோகம்லாம் விலகிறது அப்படின்னு பகவத்பாதாள் அந்த திருச்செந்தூர் முருகன் மேல அப்படி ஸ்துதி பண்றா. அதுல 5 நாட்கள் பெரியவா வாசம் பண்ணினா. வாசம் பண்ணி திருச்செந்தூர் முடிச்சுட்டு அம்பாசமுத்திரம் பாபநாசம் தென்காசி வழியால திருக்குத்தாலம் வந்தா. திருக்குத்தாலத்துல சித்திரசபை அப்படின்னு அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணின சுவாமியும் இருக்கிற அங்க சித்திரசபை அப்படின்னு ரொம்ப விசேஷம். பஞ்சசபை அப்படின்னு சொல்றோம். பரமேஸ்வரன் நர்த்தனம் ஆடுற நாட்டியம் ஆடுற சபையில 5 சபை ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. சிதம்பரத்துல பொன்னம்பலம் பொன்னம்பலம் அப்படின்னு பொற்சபை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது. மதுரையில வெள்ளி அம்பலம் அப்படின்னு வெள்ளி சபை, தாமிர சபை அப்படின்னு திருநெல்வேலியில, இங்க சென்னைக்கு பக்கத்துல திருவாலங்காடு அப்படின்னு இருக்கு, அதுல ரத்ன சபை அப்படின்னு. அதே மாதிரி 5வது சபை சித்திர சபை அப்படின்னு இந்த திருக்குத்தாலத்துல. அந்த திருக்குத்தாலத்துல போய் சித்திர சபையை தரிசனம் பண்ணிட்டு அகஸ்தியர் பூஜை பண்ண சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு சங்கரன் கோவில்ல வழியா கல்லடக்குறிச்சிக்கு வந்தா. அந்த கல்லடக்குறிச்சியில ஒரு வாரம் தங்க ஊர் ஜனங்கள்லாம் ரொம்ப விமர்சையா பெரியவாளுக்கு பிக்ஷ பாத பூஜை எல்லாம் பண்ணி பட்ன பிரவேசம்லாம் பண்ண கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை, மதுரை வழியால திண்டுக்கல் வந்தா. திண்டுக்கல்ல 3 நாள் வாசம். அதுக்கப்புறம் சிறுமலைன்னு பக்கத்துல ஒண்ணு இருக்கு. அந்த சிறுமலையில போனாக்க கொஞ்சம் மலை மேலே ஏறி போகணும். அந்த சிறுமலையில போய் எந்த ஒரு பரிவார ஜனங்கள்லாம் இல்லாத ஒருத்தர் 2 பேரோட பெரியவா போய் அங்க மலை மேல ஒரு பர்ணசாலையை அமைச்சுண்டு அங்க ஏகாந்தமா தபஸ் பண்ணியிருந்தா. ரொம்ப அமானுஷ்யமான இடம். அந்த இடத்துல தபஸ் பண்றது பண்ணிட்டு இருக்கிறதே அதுக்கு உண்டான தக்க பந்தோஸ்தெல்லாம் கன்னிவாடி ஜமீன்தார் அப்படிங்கிறவர் செஞ்சு கொடுத்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பழனி வந்து தரிசனம் பண்ணா. அறுபடை வீட்டுல முக்கியமானது பழனி. அங்கேருந்து திருமயத்தில் இருக்கிறதே தான் தீனா முத்தையா செட்டியார் அப்படிங்கிற ஒரு பக்தர் பெரியவா பூஜை பண்ணணுங்கிறதுக்காக தங்கத்தால தாம்பாளம் பண்ணி கொடுத்தார். இன்னைக்கும் மடத்துல இருக்கு தங்கத்தாம்பாளம். சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜை பண்றதுக்கு புஷ்பம் வச்சுட்டு அம்பாளுக்கு குங்குமம் வச்சுன்னு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முத்தையா செட்டியார் தங்கத்தாம்பாளம் பெரியவாளுக்கு காணிக்க கொடுத்தார்.